விடுதலை புலிகளுடைய இந்த இழப்புக்கு அல்லது அழிவுக்கு அவர்கள் கெரில்லா போர் முனையில இருந்து மரபு போர் முனைக்கு மாறியதுதான் காரணம் என்று குறிப்பிடலாமா? அது பரிணாம வளர்ச்சி. கெரில்லா போர் முனையில் இருந்து மரபு போர் முறைக்கு மாற வேண்டியது என்பது அது ஒரு ஒரு போராட்ட அமைப்பினுடைய பரிணாம வளர்ச்சி. அது சென்றுதான் ஆக வேண்டும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அந்த மரபு கட்டமைப்பு தோல்வி அடைகின்ற நேரத்தில் அதே கட்டமைப்புகளுடன் கெரில்லா யுத்தத்தில் மிக முக்கியமாக போராடிய மிக ஏராளமான நுணுக்கங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திய அந்த அமைப்பு ஏன் மறுபடியும் கெரில்லா போராட்டத்திற்கு மறுபடியும் என்னுடைய அந்த வகிபாகத்தினுடைய தேவை அங்கு இல்லாமல் போகின்ற நேரத்தில் ஏன் கெரில்லா போராட்டத்திற்கு மாறுகின்ற ஒரு இடத்தை நோக்கி செல்லவில்லை, ஏன் மரபுகளை நோக்கி செல்லவில்லை என்ற கேள்வி எனக்கு இன்றும் இருக்கின்றது. நிறைய காரணங்கள் கூறப்படுகின்றது, கப்பல் வரும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அதை கடந்த ஒரு காரணம் அங்கு இருந்திருக்க வேண்டும். அது என்ன என்று தெரியவில்லை. இப்படி நிறைய மர்மங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, ஏன் கருணாவினுடைய அந்த தடுமாற்றம் தெரிந்தவுடனே அவரை வன்னிக்கு கொண்டு செல்லவில்லை அல்லது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி என்னிடம் இருக்கின்றது. ஆனால் அதுக்கான பதிலும் ஓரளவு தேடி என்னால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. என்றால் கருணாவை உயிருடன் வன்னிக்கு கொண்டு போவதற்கான நிறைய எத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக எனக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, அவரை தளபதிகள் அழைத்திருக்கின்றார்கள், தலைவர் அழைத்திருக்கின்றார், கருணா செல்லவில்லை. ஒஸ்லோ பேச்சுவார்த்தைக்கு சென்று விட்டு நேரடியாகவே அவர் கிழக்கிற்கு வந்ததெல்லாம் நடந்திருக்கின்றது. தலைவர் நேரடியாக தொடர்பு கொண்டு, நீ வா, தம்பி, நீ வர வேணும், பேச வேணும் என்றா, இல்லை நீங்கள் என்ன நம்பவில்லை, நான் வரமாட்டேன் என்று நேரடியாக சொன்ன பின்பு அது படிப்படியானது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சில ஒரு தளபதி ஒரு மாவட்டத்தை நீண்ட காலமாக, வருடக்கணக்காக, தசாப்த காலமாக கட்டியாண்ட ஒரு தளபதி, ஒரு போராட்டத்திற்கு மிக அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு தளபதி. எனவே அவரை அணுகுவதற்கு அவர்கள் ஒரு முறையை வைத்திருப்பார்கள். அந்த முறையின்படி அவர்கள் சென்றார்கள் என்பதையும் என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த அவரை உயிருடன் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது ஃபெயிலியர் ஆனதுதான். பின்னர் தான் அவர் திடீரென அந்த முடிவை நோக்கி சென்றதாக எல்லாம் கூறப்படுகின்றது.